Hello, greetings to you, my dear students and my dear parents. First of all, happy Diwali to everyone, my dear friends, my dear students, my dear parents. எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ தீபாவளிக்கு முதல் நாள் என்டிஏ ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்தாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நிறைய பேருக்கு சந்தோஷமாகவும் இருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு வருத்தமாகவும் இருக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இப்போ வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே நீங்கள் இந்த வெப்சைட் செக் பண்ணி இந்த அட்வைசரி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலனாலும் இப்போ செக் பண்ணிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் டீட்டெயில்டாக நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அட்வைசரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு October 19 இவங்க வந்து ரீசெண்டாக நேற்று தான் வந்து அப்டேட் பண்ணாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் சொல்லிட்டுருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் October 2025 ஆன்வர்ட்ஸ். அதாவது October 2025 இப்போ பார்த்தீங்கன்னா October 20 வந்துருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் பிட்வீன் 21 to 30. இந்த நான் முன்னாடியே சொன்னேன், போன வருஷமும் இதே டைம் டியூரேஷனில் தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து January 20 நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அதே தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களும் சொல்லியிருக்காங்க. செகண்ட் செஷன் ஏப்ரல் செஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சப்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதே மாதிரி தான் லாஸ்ட் வீக். இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து உடனே ஓப்பன் ஆகிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உடனே அப்போ அப்ளை பண்ணிடுங்க. நான் அப்போயுமே இந்த அப்டேட் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, டேட்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் பிட்வீன் 1st April to 10th April. இது வந்து கொஞ்சம் சோகமான ஒரு விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். குறிப்பாக நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு பசங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு கவலை தர ஒரு விஷயம். ஏன்னா 1st April போன தடவை கூட ஒரு 3rd April கிட்ட தான் ஆரம்பித்தாங்க. இந்த தடவை 1st Aprilனு சொல்லிட்டுருக்காங்க. இது டென்டேட்டிவ் தான், மோஸ்ட்லி 3rd 4th அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா போன தடவை 3rd ஆரம்பித்து 8 or 9 முடிச்சாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும். ஏன்னா மார்ச் மந்த் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு போர்டு எக்ஸாம் ப்ரெஷரில் நீங்கள் போர்டு எக்ஸாம் ரிவைஸ் அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் இருப்பீங்க. அது முடிச்ச உடனே உங்களுக்கு ரிவைஸ் பண்றது கூட டைம் இருக்காது. ஸோ ஜான் அட்டம்ப்டை லாஸ்ட் அட்டம்ப்ட் நினச்சி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அஸ் வெல் அஸ் உங்களோட போர்டு எக்ஸாமையும் விட்டுறாதீங்க. ஜான் அட்டம்ப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 months இருக்கு. இப்போ 3 months கூட இல்லை, 2 months தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுவே உங்கள் போர்டு எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 4 months தான். அதுலேயும் ப்ராக்டிக்கல் எல்லாம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு இருக்கிற டைம் ரொம்ப கம்மி. உங்களோட போர்டு மார்க்ஸ் ரொம்ப 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 முக்கியம். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். போன வருஷமே பண்ணப்போ நிறைய பசங்க ஜெஇ மெயின்ஸில் நல்ல மார்க் எடுத்துட்டு நல்ல பர்சன்டேஜ் 92%, 93% வச்சிருந்து கடைசியில் போர்டு மார்க்ஸ் இல்லாதனால அவங்க வேறு ப்ரைவேட் காலேஜஸில் சேர்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் நல்ல ப்ரீமியம் இன்ஸ்டியூட் வேணும்னா உங்களுக்கு போர்டு எக்ஸாமும் வேணும், ஜெஇ மெயின்ஸும் வேணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜெஇ மெயின்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் போர்டு எக்ஸாம். அதாச்சும் இதுக்கு முன்னாடி கூட நான் அந்த வீடியோ வந்தப்பவுமே சொல்லியிருந்தேன், ஒரு வைரலாக நிறைய விஷயம் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் அதாவது ஜெஇ அபெக்ஸ் போர்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதில் இருக்க மெம்பர்ஸ்லாம் மாறிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு மெயில் அனுப்புங்கட்டு எல்லா ஹிந்தி சேனல்ஸுமே அது ஒரு வீடியோவாக வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே மெயில் பண்ணிருப்பாங்க, கண்டிப்பாக பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஜெஇ எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கல. அது ரிலேட்டட் அதில் வந்து நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ 3 attempt வேணும், 50% கம்மி பண்ணிடுங்க, ஏன் 75% வச்சுருக்கீங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் சொல்லியிருந்தாங்க. அவங்க எதுவுமே கேட்குற மாதிரி தெரில. நீங்கள் ஓபிசி கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்கன்னா உங்களுக்கு 75% மஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுமே ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் தான் அப்ளை பண்ண முடியும். அதாச்சும் நான் திரும்ப எக்ஸாமுக்கு சொல்கிறேன். அந்த எக்ஸாமில் அந்த ஒரு சப்ஜெக்டில் உங்களுக்கு 75% வரணும்னா நீங்கள் நெருக்கி இருந்தால் பரவாயில்ல. இப்போ 72, 73 இருக்கீங்கன்னா ஒரு 10-15 மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலே உங்களுக்கு 3-4% ஈஸியாக ஏறிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே உங்களுக்கு வந்து 70%, 65% இருக்குன்னா ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா ஒரு பர்சன்டேஜுங்கிறது 5 marks மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 500 marks உங்களுக்கு இருக்குது டோட்டலாக. அப்போ 1%னா 5 marks நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ வந்து 65லேருந்து நீங்கள் போகணுன்னா 50 marks இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் ஏற்கனவே 60 marks வாங்கியிருக்கீங்கன்னா 50 marks இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ படிக்கிறப்பவே ரொம்ப தெளிவாக படிச்சிருங்க. போர்டு எக்ஸாமும் முக்கியம், ஜெஇ மெயின்ஸும் முக்கியம். ரெண்டுத்துக்குமான ப்ளே எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுத்துக்குமான தியரி சேம் தான். ஆனால்
எக்ஸாம் பேட்டர்ன் மட்டும் வேற மாதிரி இருக்கு. அப்போ அந்த எக்ஸாம் பேட்டர்னை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அந்த மார்க்கிங் ஸ்கீம் நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ அதில் நீங்கள் தெளிவாக இருங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனில் வேறு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். உங்களுக்கு JEE மெயின்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணித்தரனாலுமே மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணித்தர ட்ரை பண்ணுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன் ஆர்டர் டு ஃபெசிலிட்டேட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் போன வருஷமே பார்த்தீங்கன்னா 14 lakhs ரிஜிஸ்ட்ரேஷன் JEE மெயின்ஸுக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த வருஷம் எப்படி பார்த்தாலுமே ஒரு 16 lakhs மினிமம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை 15.5 lakhs கண்டிப்பாக எழுதுவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்துட்டு உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். ஸோ அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நல்லா படிங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக NT என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் சிட்டிஸ் எல்லாமே நாங்கள் நிறைய இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ அதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டு மினிமைஸ் த ப்ரொசீஜர் டிஃபிகல்டிஸ் ஆஃப் JEE மெயின்ஸ் aspirants while filling the online application had issued a public notice on 29th September 2025. இவங்க முன்னாடியே 29th September இது நான் முன்னாடியும் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். இந்த ஒரு அட்வைஸ் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஜென்ரல் தான், உங்களோட ஆதார் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் நேம் மிஸ் மேட்ச், ஆதார் கார்ட்லையும் உங்களோட 10th மார்க் ஷீட்லையும் நேம் மிஸ் மேட்சாக இருக்குது. அதாச்சும் நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, அதாச்சும் 10th மார்க் ஸ்டேட்மெண்ட்ல இனிஷியல் பின்னாடி இருக்குது, அதுவே ஆதாரில் முன்னாடி தராங்க சார், இது வந்து மாறி மாறி இருக்குன்ட்டு. ஸோ அப்படி இருக்குன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா போன வருஷம் இதே இஷ்யூ ஹேப்பன் ஆச்சு. நான் உங்களுக்கு அந்த ஒரு ஷீட்மே காமிக்கிறேன். ஸோ போன வருஷமே பார்த்தீங்கன்னா இதே இந்த மிஸ் மேட்ச் வந்து நிறைய பேர் மெயில் பண்ணி அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரெடியூஸ் பண்ணாங்க. சப்சிக்வெண்ட்லி NTA has been receiving grievances from few candidates regarding the technical issue in Aadhaar card authentication due to mismatch in names of Aadhaar card and 10th educational mark sheet. அதனால இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு காலம் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஓகே கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜோசா கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு இஷ்யூ வரும், அதுக்குள்ளார நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இனிஷியல் மாதிரி இருக்கிறது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் அப்பா பேரில் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்னா அது வந்து இஷ்யூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இஷ்யூ ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் மாற்ற முடிஞ்சால் மாற்றிடுங்க. அது வந்து உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் சில்லாக இருக்கலாம். இன்கேஸ் உங்களால் மாற்ற முடியல அப்படின்னா ஒரு அஃபிடேட்டிவ் ரெடி பண்ணுறதுக்கும் எப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் அப்போ உங்களோட டைம் டியூரேஷன் ரொம்ப கம்மி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் 3 to 4 days கிடைக்கும். ஃபஸ்ட்டு 2 ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 days கொடுப்பாங்க. தேர்ட் ரவுண்ட்லேருந்து உங்களுக்கு 2 days 3 days அப்படின்ட்டு டைம் சின்னதாகிக்கிட்டே போகும். ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ அதுதான் வந்து இவங்க எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அட் லாஸ்ட் extends warm wishes to all JEE aspirants for a joyful, prosperous and happy Diwali. ஸோ இது வந்துட்டு ஹாப்பி திவாலியா என்னங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இதுக்கப்புறம் உங்களோட ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவங்க வந்து அட்வைசரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப இப்போ படிக்கிறத விட கொஞ்சம் ஃபயராக படிங்க, மோட்டிவேட்டடாக படிங்க, பூஸ்டப்பாக படிங்க. நிறைய மார்க் டெஸ்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு 4 month ஸ்ட்ராட்டஜி. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நாட்கள் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். மார்க் டெஸ்ட்டுமே எப்படி அட்டன் பண்ணணுன்ட்டு சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் மார்க் டெஸ்ட் ஏனோதானு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மார்க் வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மார்க் டெஸ்ட்னால உங்களுடைய மார்க் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மார்க் டெஸ்ட்டுங்கிறது ஒரு பவர்ஃபுல் டூல். அந்த டூலை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய எனிமியை நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். இன்கேஸ் அந்த டூலையே நீங்கள் தப்பாக பயன்படுத்திங்கன்னா உங்களையே காலி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு தீபாவளி எல்லாருமே ரொம்ப ஹாப்பி மூடில் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். அஸ் வெல் அஸ் ஸ்டடீஸையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் இதே தீபாவளிக்கு நீங்கள் IIT மெட்ராஸ்லையோ NIT திருச்சிராப்பள்ளியில் NIT கேலிக்கட், ஏன்னா என்கிட்ட இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருக்காங்க. NIT கேலிக்கட்டில் இருக்காங்க, NIT திருச்சிராப்பள்ளியில், NIT சுரத்கல், இந்த மாதிரி BIT மெஸ்ரா, இது மாதிரி நிறைய இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே இப்போ தீபாவளி ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் நெக்ஸ்ட் இயர் போயிட்டு கொண்டாடணும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு IIT மெட்ராஸா எங்கே உங்களோட ட்ரீம் காலேஜில் போயிட்டு நீங்கள் தீபாவளி செலிப்ரேட் பண்ணணும். அதுக்காக என்னோட ஆல் த பெஸ்ட், என்னோட வாழ்த்துக்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களும் கஷ்டப்பட்டு படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ட்ரீம் காலேஜ் உங்களை தேடி வரும். ஜோசா கவுன்சிலிங் அப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா அது ஒரு பிக் ப்ராசஸ்.
மார்க் எடுக்கிறது ஒரு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் ஜோசா கவுன்சிலிங்கில் நம்மளோட சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ். நான் அதுக்குமே நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகே, பை பாய்.